வணக்கம் மக்களே. இன்றைக்கி உங்களுக்கான கதை. ஒரு பையனுக்கு ரொம்ப கோபம், எதுக்கெடுத்தாலும் அப்படி ஒரு கோபத்தில் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு உடச்சி கற்றுன்னு கத்துவான். அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அவனுக்கே தெரியுது நம்ம ரொம்ப கோவப்படுறோம், நம்ம என்ன பண்ணுறது, இதை கோவத்தை எப்படியாவது தவிர்க்கணும், எப்படியாவது குறைக்கணும்னு அவனும் என்னென்னமோ வழியெல்லாம் கையாண்டு பார்க்குறான். ஆனாலும் அவனால் கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல. அப்போ அவன் ஒரு நாள் ஒரு மருத்துவர்கிட்ட போய் சொல்கிறான் தன்னுடைய நிலையை. எனக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் சட்டுன்னு கோவம் வந்துடுது, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப கோவமாயே ஆத்திரமடைஞ்சு அவங்கள கத்திடுறேன், இல்லை ஏதாவது சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா தான் நான் அதை உணர்றேன். அதனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த நிலையிலேருந்து நான் மாறுறதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான். அப்போ அந்த மருத்துவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மரப்பலகை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அதில் ஒரு ஆணியை அடிங்க. அந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்னை பாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு எப்பெல்லாம் யார் மேலாம் கோவப்படுறானோ கத்துறானோ அப்போல்லாம் ஒரு ஆணி எடுத்து அந்த மரப்பலகையில் அடிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து அந்த மரப்பலகையை எடுத்துகிட்டு அந்த மருத்துவர்கிட்ட போகிறான். அப்போ அந்த மருத்துவர் கேட்குறாரு, என்ன தம்பின்னு. இந்த மாதிரி போன வாரம் நான் வந்தேங்க, நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன், இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மரப்பலகையை காட்டுறான். பார்த்தா அந்த பலகை பூரா நிறைஞ்சிருக்கு. பலகை முழுவதும் பார்த்திங்கன்னா ஆணியாக அடிச்சிருக்கு. சரி, இப்போ இவ்வளோ தடவை நீங்கள் கோவப்பட்டிருக்கீங்க மற்றவங்க மேலே ஒரு வாரத்தில், அதை கோவப்படும் போதெல்லாம் இந்த ஆணியை அதில் அடிச்சிருக்கீங்க. சரி, இப்போது இந்த அடித்த ஆணியெல்லாம் இந்த பலகையிலேருந்து எடுத்துருங்க அப்படின்னதும் சரின்னு அந்த பையனும் ஒவ்வொரு ஆணியாக அதிலேருந்து பிடுங்கி எடுக்கிறான். எல்லா ஆணியும் எடுத்துட்டான். இப்போ பாருங்கள், நான் இதில் இருக்க ஆணியெல்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி தம்பி, இப்போ நீங்கள் கோவப்பட்டீங்க, ஆணியை அடிச்சிங்க. இப்போ அதை அந்த ஆணியெல்லாம் எடுத்துடுறீங்க. நம்ம கோவப்பட்டுட்டோம், நம்ம இனிமேல் யார் மேலேயும் கோவப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க, திருந்தணும்னு நினைக்கிறீங்க. நல்ல விஷயம். இப்போ அடித்த ஆணியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்றதுனால அடித்தது இல்லைன்னு ஆயிடாது. அதனால் இந்த பலகையில் ஏற்பட்ட பாதிப்பு பாருங்கள், காயமாக வடுவாக அதில் ஆழ பதிஞ்சிருக்கு. நீங்கள் எத்தனை ஆணி அடிச்சிங்களோ அத்தனை ஓட்டை, அத்தனை பள்ளம் அதில் இருக்குது. அந்த பலகை முதல்ல எவ்வளோ நல்லா ஒன்று போல் இருந்தது. இப்போ இந்த ஆணிகளை அடித்ததுனால அது எவ்வளோ சேதமடைஞ்சிருக்கு, காயமடைஞ்சிருக்கு. அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் உங்களுடைய சொற்களால் காயப்படுத்தும் பொழுது, இல்லைன்னா அடிக்கும் பொழுது காயப்பட்டால் அவர்கள் மனம் வருந்தும். அதற்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டாலும் வருத்தம் தெரிவித்தாலும் நீங்கள் திட்டினது இல்லைன்னு ஆயிடாது. அதனால் உண்டான பாதிப்பு வடுவாக அவர்கள் மனசில் இருக்க தான் செய்யும். அதனால் இதை தவிர்க்கணும்னா கோவப்படாமல் இருக்கிறது தான் சிறந்த வழி. நம்மளுடைய வள்ளுவர் கூட அதைத்தான் சொல்லியிருக்காரு. இதைத்தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவரும், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 13வது அதிகாரமான அடக்கமுடைமை அதில் இந்த குறள் அமைஞ்சிருக்கு. இது 129வது குறளாக அமைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உடம்பளவில் மற்றவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தினா அது நாளடைவில் ஆறி போயிடும். ஆனால் ஒருத்தர் நாக்குனால் சொற்களால் ஒருத்தங்களை காயப்படுத்தினாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் மற்றவர்கள் மனதில் பதியும்படி அமைஞ்சுது அப்படின்னா அது மாறாமல் அப்படியே வடுவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னா நாக்கு தான் அப்படின்றாங்க. அதாவது இனிய சொல்லை பேசக்கூடியது இந்த நாக்கு தான். அதே நாக்கு தான் கொடிய சொற்களை பேசி ஒருவத்தை கொல்லக்கூட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய வள்ளுவர் கூட தீயினால் சுட்ட புண் ஆறிடும், ஆனால் நாவுனால் சுட்ட புண் வடுவாக காலத்துக்கும் மாறாமல் பதிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாமும் மற்றவரிடம் பேசும் பொழுது இனிய சொற்களையே பேசுவோம். நல்லபடியாக வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம். அதற்கு நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குறளுடனும் உங்களை சந்திக்கின்றேன்.